இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம். இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, முன்னாடி காலத்துல வந்து ஒரு மனிதர் வந்து ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு வயசு வந்து 40 வயசு இருக்கும். அவர் வந்து எப்பயுமே வேலைக்கு போவார்ல, அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அன்னைக்குமே நல்லா குளிச்சு கிளிச்சு நல்லா நீட்டா கம்பெனிக்கு போறதுக்கு பைக் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து ஒண்ணு ஆகிருது. ஆன உடனே இவர வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்குறாங்க. அவர் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப கோமா ஸ்டேஜ் கிடையாது. சாகுற நிலைமையில வந்து இருக்காரு. இருக்கும்போது இப்ப வந்து அவர் வந்து இதயத்துக்கிட்ட வந்து இவர் வந்து சொல்றாரு, இந்த மாரி எனக்கு இதயம் வந்து அவர்கிட்ட சொல்லுது, இந்த மாரி நான் வந்து இப்ப செயலிழக்க போறேன். அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, "இல்ல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்து அவகாசம் குடேன். இன்னும் ஒரு சில வருஷங்கள் மட்டும் எனக்கு அவகாசம் குடு. இன்னும் நான் செய்ய வேண்டிய செயல் வந்து நெறையா இருக்கு. நான் வந்து எதுவுமே பண்ணல." அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சொல்லுவாரு. சொன்னதுக்கு அந்த இதயம் சொல்லும், "இல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது. அவ்வளோதான் என்னோட டைம் முடிஞ்சுச்சு. நான் நிக்க போறேன்." அப்படின்னு சொல்லும். சொன்னோனே இவரு வந்து எவ்வளவோ கெஞ்சுவாரு. இந்த மாரி நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணலாம் அப்புட்ன்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன். அந்த மாரி எனக்கு நான் பிடிக்காத வேலைக்கு தான் நான் வந்து இன்ன வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கேன். ஆ அப்புட்ன்னு சொல்லுவாரு. சொன்னோனே "ஏன் நீ வந்து பிசினஸ் முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல" அப்புட்ன்னு சொல்லுவாங்க. "இவ்வளோ நாள் உன் கூட தானே இருந்தேன். நீ பிசினஸ் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல" அப்புட்ன்னு சொல்லிட்டு அந்த இதயம் வந்து கேட்கும். அந்த இதயம் கேட்ட உடனே இவரு சொல்லுவாரு, "இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து இந்த மாரி இதெல்லாம் நீ பண்ணாத. பண்ணா உன்னால வந்து சக்சஸ் பண்ண முடியாது. உன்னோட காசெல்லாம் வேஸ்ட் ஆயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து டீமோட்டிவேட் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது என்னோட வளர்ச்சிய வந்து வளர விடாம அத தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒண்ண சொல்லி மனசுல வந்து ஒரு பயத்த வந்து உண்டாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து பண்ணல. அதனால தான் இன்ன வரைக்கும் 40 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு பிடிக்காத வேலைக்கு தான் போய்க்கிட்டு இருக்கேன். என்னால வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோனே அந்த இதயம் சொல்லும், "நான் வந்து நீ பொறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து உன் கூடயே தானே இருக்கேன். நீ வந்து நான் சொல்றத நீ கேட்கவே இல்லைல. நான் அடுத்தவன் சொல்றத கேட்டு நீ வந்து பிசினஸ் பண்ணாம இருந்திருக்க. அப்படி பண்ணியிருந்த அப்படின்னா, நீ வந்து இந்நேரம் ரொம்ப நெறைய பேத்துக்கு உதவி பண்ணியிருக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவு குடுத்துருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். நீயும் வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா, நீ அத வந்து செய்யாம உட்டுட்ட. நான் வந்து உனக்கு பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்து உன் கூட தான் இருக்கேன். நான் எத்தனையோ டயம் உன்னோட மனசுக்குள்ள ஒரு மெல்லிய குரல்ல நான் வந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த மாரி உன்னால முடியும். நீ வந்து இந்த மாரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. உன்னால முடியும், முடியும். நான் எத்தனையோ தடவ சொல்லியிருப்பேன். ஆனா, நீ ஒரு தடவ கூட என்னோட பேச்ச கேட்கவே இல்ல. எல்லா தடவையுமே நீ வந்து என்னோட பேச்ச வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நீ இந்த அவாய்ட் தான் பண்ணியே தவிர, என்னோட ஒரு அந்த பேச்ச வந்து ஒரு தடவ கேட்டிருந்தா இந்நேரம் நீ வாழ்க்கையில வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் பேச்ச கேட்கிற, என் பேச்ச கேட்க மாட்ற. அப்புட்ன்னு சொல்லிட்டு அந்த இதயம் வந்து சொல்லும். சொன்னதுக்கு அவரு சொல்லுவாரு, "எனக்கு கொஞ்சமாவது டைம் குடு ப்ளீஸ். நான் இனிமேல் நான் கேட்கிறேன். இனிமேல் நான் வந்து நல்லா வாழ்க்கையில வந்து இப்ப கூட என்னால விட்டீன்னா நல்லா வெற்றி பெற முடியும். நான் பெரிய பிசினஸ் மேனா ஆயிருவேன்." அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னோனே அவர் அந்த இதயம் சொல்லும், "இல்ல, இல்ல என்னோட டைம் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிரும். சொன்னோனே அந்த அந்த மிஸ்ஸுல வந்து சவுண்டு கீன்னு வந்து அந்த நான் வந்து இதயம் வந்து ஸ்டாப் ஆயிரும். இவரும் அப்ப வந்து இதயம் வந்து சொல்லும், இந்த மாரி "நீ பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தானே சொன்ன. இப்ப கண்ண முழிச்சு பாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே உன் பக்கத்துல இப்ப இருக்க மாட்டாங்க. நான் தான் இப்ப உன் கூட இருக்கேன்." அப்படின்னு சொல்லும். சொன்ன உடனே அதோட இதே வந்து நான் ஸ்டாப் ஆயிரும். அந்த கீன்னு வந்து அதோட அவர் வந்து இறந்துருவாரு. இப்ப இது மூலம் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, நம்மளும் ஏதோ ஒரு செயல செய்ய போறோம். வாழ்க்கையில வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம் அப்டின்னா, நம்மோட மனசாட்சிக்கு அது கரெக்ட்டா இருக்கு. நம்மோட மனசு உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா, அந்த செயல செஞ்சீங்க அப்டின்னா, வாழ்க்கையில வந்து எப்பயுமே நமக்கு வந்து வெற்றி தான் கிடைக்கும். மத்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்க அத சொல்றாங்க, இவங்க அத சொல்றாங்க, நம்ம ஃப்ரெண்டுகள்லாம் இப்டி சொல்றாங்க, நம்ம கூட பிறந்தவங்கலாம் அத சொல்றாங்க, இத சொல்றாங்கன்னு நெனச்சு நம்ம வந்து எந்த ஒரு செயலையுமே அவங்க சொல்றத கேட்டுட்டு விட்டுட்டோம்னா, அவன் வந்து வாழ்க்கையில வந்து கடைசி வரை முன்னேறாம தான் இருப்போம். அப்டின்னு சொல்லி இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.